தேர்தல் மேடைகளில் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் சில அடுத்து. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் நாம் நல்லாட்சியை ஏற்படுத்தி மக்களுக்கு நிவாரணங்களை பெற்றுக் கொடுத்தோம். தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்தினோம். தற்போது பாராளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆகஸ்ட் 17 பெரும்பான்மை அதிகாரத்தை வழங்குமாறு நான் அனைவரிடமும் கேட்டுக் கொள்கின்றேன். நான் விரைவில் வந்துவிட்டேன். இல்லாவிட்டால் அதிவேக வீதி வெளியேற்ற வரை விஸ்தரிக்கப்பட்டிருக்கும். அங்கிருந்து கதிர்காமம் வரை விஸ்தரிக்கப்பட்டிருக்கும். நாம் வீடுகளுக்கு மின்சார இணைப்பை வழங்கினோம். அடுத்ததாக மக்களுக்கு குடிநீரை வழங்க வேண்டியிருந்தது. சேறு பூசி பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இவர்கள் வாழ்வதற்கு முயற்சிக்கின்றனர். திருட்டு பட்டம் சுமத்துகின்றனர். நல்லாட்சி என்றதும் அவர்களது மயிர்கூச்சரிக்கின்றது. நல்லாட்சியை ஞாபகப்படுத்தினால் அவர்களுக்கு வியர்க்கின்றது. ஆகவே தலைவர்கள் முன்னோக்கி செல்லும் போது அவர்களுக்கு காலை வாருகிறார்கள். ஊழலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். நமது சக்தி பாராளுமன்றத்திற்கு செல்லும் நாளில் மக்களுக்கு நாம் நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம். இலங்கையில் மனித உரிமை